ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னால், நம்ம சமோசா கச்சோரிலாம் பண்ணோம்னாக்கியா அதில் கொஞ்சம் மட்டும் மசாலா அரைச்சி போடணுங்க. பூண்டு, இஞ்சி, மிளகாய் மூணையும் குறப்பாக அரைச்சி நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி பண்ணோம்னா அந்த கச்சோரி வந்து சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கச்சோரி வந்து. அக்னி சமையலில் வரும் பாருங்கள். இப்போ மசாலா ரெடி பண்ணதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. சமோசாவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி இஞ்சி, பூண்டு, மிளகாய் உரலில் போட்டு இடித்து போட்டாலும் சரி, மிக்சியில் போட்டு குறப்பாக அரைச்சி போட்டாலும் சரி, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறமா வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பர்ஸாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் வதங்கட்டும். இது வெங்காயத்தை விட நம்ம வந்து வரமல்லியும் போட்டு வதக்கிடலாங்க. வரமல்லியும் ஓமத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க. காரத்துக்கு இதாக மசாலா இருக்குது. 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் கொஞ்சம் வரமிளகாய் தூள் போட போகிறோம். கடலை பெருசுங்க 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். பெயிண்டிங் கொடுக்குறதுக்காண்டி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா ஆட் பண்ணிடலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள் கொஞ்சம், அப்புறமா பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு போட போகிறோம். 1/2 ஸ்பூன் போட்டு விடுங்க. வரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். மசாலாவோட பச்சை வடைலாம் போயிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். மசாலா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் மல்லித்தலை போட்டு ரெடிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. கச்சோரி வந்து வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். பிளேட்டில் வச்சு எம்மியாட்டு கச்சோரி பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுக்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பராக கிடச்சிருக்குங்க. கச்சோரி எப்படி இருக்குன்னு பிச்சு பார்க்கலாங்க. ஓகேங்களா? எவ்வளோ மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். லேயராகிட்டு நமக்கு சூப்பராக கிடச்சிருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.